இந்த ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற பிள்ளைகளுக்காக, டிவி மூலமாய் பார்க்கிறவர்களுக்காக, யூடியூப் மூலமாய் பார்க்கிற மக்களுக்காக, அநேக பிள்ளைகளுக்காக இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் வருஷத்தின் கடைசி ஆராதனையாகிய தாரங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. திரும்ப ஒரு விசை இந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று. எந்த வைரஸ் வரட்டும், எந்த வியாதி வரட்டும், எந்த ஆபத்துகள் வரட்டும், கர்த்தருடைய பர்வத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் இந்நாள் வரைக்கும். என்றைக்கு கர்த்தருடைய பர்வத்தில் பார்த்துக் கொள்ளப்படுமோ இந்த நாள் வரைக்கும் அது சொல்லப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. அவனை காப்பாற்றுவான். இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தி வந்த தேவன் எப்படி இந்நாள் வரைக்கும் நம்மை நடத்தினார் என்கிறதை நாம் இந்த காலியாருக்கு பார்க்க இந்நாள் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் வரைக்கும் எத்தனை ஆண்டாண்டு காலமாய் இருந்தாலும், எத்தனை ஆண்டு காலமாய் இருந்தாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய திருநிலை கர்த்தர் கொடுப்பாராக, இரக்கத்தை காட்டுவாராக, ரத்த கோட்டையினாலே மூடி மறைப்பீராக, கர்த்தர் மறைத்துக் கொள்வாராக. இன்னைக்கு தேவ பிள்ளையே, கர்த்தரை ஸ்தோத்தரிக்க துதிக்க மாத்திரம்தான் இங்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு தலைப்பு தேவ செய்தி, இந்நாள் வரைக்கும் நம்மை ஆதரித்து வந்தார், இந்நாள் வரைக்கும் உயிர் கொடுத்து வந்தார், இந்நாள் வரைக்கும் நம்மை மன்னித்து வந்தார், இந்நாள் வரைக்கும் பலன் கொடுத்து வந்தார், இந்நாள் வரைக்கும் தேவனோடு நடக்க வைத்து வந்தாரே. எத்தனையோ சூழ்நிலை வந்தது அவருடைய அனுபவத்தை பிரிப்பதற்கு. ஆனால் இந்நாள் மட்டும் அவரோடு நடந்து வருவதற்கு கற்றுக்கிறேன். அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை சோத்தரிக்கிறோம், மை சோத்தரிக்கிறோம், மை சோத்தரிக்கிறோம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 4ஆம் நாளில் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் நான் சொல்லிய வசனத்திலே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்று பெயர் தரித்தார்கள். பெராக்கா என்ற கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரம் செலுத்துகிற இடம். இன்றைக்கு பெராக்காவிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்நாளில் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்நாள் வரைக்கும். அப்ப கர்த்தர் இந்நாள் வரைக்கும் நம்மை ஆதரித்து வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்ல தேவையில்லையா? இந்நாள் வரைக்கும் நம்முடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார். இந்நாள் வரைக்கும் நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். இந்நாள் வரைக்கும் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். இந்நாள் வரைக்கும் தேவனோடு நடக்க வைத்தாரே, அதற்கு நன்றி சொல்லத்தான் வந்திருக்கிறேன். ஆகையினால் ஒவ்வொரு வசனத்தாய் நாம் தியானிக்க. முதலாவது பாருங்கள், ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து. ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல், நான் என்றைக்கு தாயின் வயிற்றில் நாம் பிறந்தோமோ
அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் நம்மை ஆதரித்து வந்திருக்கிறார். என்றைக்கு தாயின் வயிற்றிலிருந்து பிரித்தெடுத்தாரோ அந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள், இந்த டிசம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் அவர்தான் நம்மை ஆதரித்து வந்த தேவன். நம்மை ஆதரித்தார், இந்நாள் வரைக்கும் ஆதரித்தார். ஏன் தெரியுமா? நம்மை தூக்கின கூட்டம் அதிகம். நம்மை ஆற்ற வேண்டிய ஜனங்களே ஆற்றுவதற்கு பதிலாக தூக்கி தெரிந்தார்கள். நம்ம நினைச்சோம் இவங்க நமக்கு ரொம்ப ஆதரவா இருப்பா நினைச்சோம். ஆனா யார் தூக்கியது என்றால், நம்ம யார் அதிகமா எதிர்பார்த்தோமோ அவங்கதான் நம்மை தூக்கி நடுரோட்டில் நிற்க வைத்தார்கள். ஆனால் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்தவர் தேவனாகிய கர்த்தர். எதற்காக நம்மை இன்னொருக்கு ஆதரித்து வந்தார் பாருங்கள். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன், உன்னை எஜமானாக வைத்தேன். அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரனாக கொடுத்து, சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரனாய் கொடுத்து, அவனை தானியத்தினாலும் என்னதுன்னா தானியத்தினாலும் திராட்சரசத்தினாலும் திராட்சரசத்தினாலும் ஆதரித்தேன். ஆதரித்தேன். எப்படி ஆதரித்தாரா? தானியத்தினாலும் திராட்சரசத்தினாலும் உன்னை எஜமானாக வைத்து உன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் உனக்கு ஒரு ஊழியக்காராய் கொடுத்து நம்மை ஆதரித்தோம். இதுவரைக்கும் உன்னை ஆதரித்த, உன்னை சும்மா உன்னை ஆதரிக்கல. உனக்கு தானியம், திராட்சரசம், எண்ணெய், நீ அநேகருக்கு கொடுக்கிற ஒரு எஜமானாக, உன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு அவர்கள் எல்லாம் உனக்கு பணிவிடை செய்யக்கூடிய உன்னை எஜமானாக வைத்து ஆதரித்து வந்தேனே. இந்நாள் வரைக்கும் நம்மை ஆதரித்தார் என்றால் சும்மா வெறுமையை விட்டு விட நம்ம ஜாதி ஜனங்களுக்கெல்லாம் எஜமானாக வைத்து, நம்ம கூட பிறந்த பிறப்புகளுக்கெல்லாம் நம்ம ஒரு தகப்பனாக தலைவனாக நம்மை வைத்து, தானியத்தினாலும் திராட்சரசத்தினாலும், தானியம் கன்னியர்களை வளர்க்கும், திராட்சரசம் வாலிபர்களை சௌந்தரியப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பிடி தானியம் உச்சியிலே காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சரசம் குறைப்பட்டது. நேசம், அன்பு, அற்புதம் நடக்கும். கர்த்தர் இந்நாள் வரைக்கும் நம்மை ஆதரித்தார். நமக்கு கொடுக்க வேண்டிய தானியத்தை கொடுத்தார், திராட்சரசத்தை கொடுத்தார். நம்மை மற்றொரு கடகாரனாக அல்ல, வேலைக்காரனாக அல்ல, அடிமையாக அல்ல, எஜமானாக உன்னை வைத்து உன்னை ஆதரித்தார். இன்னும் எப்படி ஆதரித்தார் பாருங்கள். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்படி கர்த்தர் 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகரியின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். அப்படின்தான் நம்முடைய சத்துருக்கள், சனகரி ராஜா நமக்கு விரோதமாக எழுப்பினது சின்ன கூட்டம் அல்ல. ஒரு சமயம் அக்கினி சூளைக்கு தப்பிவிடலாம், ராஜா என் கைக்கு தப்பிக்கத்தக்க தேவன் யார் என்று கங்கண கட்டினாரே நேபுகாத்நேச்சார். ஆனால் அந்த ராஜாவுடைய கைக்கு தப்புவித்து ஆதரித்து இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆகையிலே இன்றைக்கு என்னை ஆதரித்தார் என்று சொன்னதற்கு காரணம், இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்தார். எப்படி ஆதரித்து வந்தாரா? சத்துருக்களுக்கு தப்புவித்து என்னை ஆதரித்து நடத்தி, இந்நாள் வரைக்கும் சத்துருடைய கைகளுக்கு தப்புவித்து ஆதரித்து நடத்தி வந்தார். அதை நடத்தின தேவனை
ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் மேல் பாரத்தை வரைக்கும் நம்மை ஆதரித்தது தேவன், தப்புவித்து ஆதரித்து நடத்தி. இரண்டாவது பாருங்கள், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உமது கிருபையினுடைய மகத்துவத்தின் படியையும். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உமது கிருபையினுடைய மகத்துவத்தின் படியையும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின் படியையும். இந்நாள் வரைக்கும் நம்மை மன்னித்தார். எத்தனை பாவங்கள், எத்தனை மீறுதல்கள் செய்துட்டு மன்னிப்பு கேட்டோமே. எத்தனை பாவம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்கள். ஆனா இந்நாள் வரைக்கும் அவர் மன்னித்து வந்தார். அவர் மன்னிக்காவிட்டால் நம்ம நின்றே இருக்க முடியாது, நிற்கவே முடியாது. ஆண்டவரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அவர் பார்த்துக் கொள்வார். இந்நாள் வரைக்கும் அவரை மன்னித்தார். எத்தனை பாவம், மீறுதல்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நம்ம மனசாட்சி சொல்லும், எவ்வளோ பாவத்தை செய்தோம், எவ்வளவு துணிகரமாய் நடந்தோமே, எவ்வளவு துணிந்து நடந்தோமே. நான் கர்த்தர் இந்நாள் வரைக்கும் அந்த பாவத்தை மன்னித்தார்கள். பாவத்தை மன்னித்த கர்த்தராச்சு. இன்னைக்கு தேவ பிள்ளையே, இந்த நாள் வரைக்கும் எல்லா பாவங்களையும், எல்லா மீறுதல்களையும், எல்லா குறை குற்றங்களையும் அவர் மன்னித்த கர்த்தர். எதற்காக மன்னித்தார் பாருங்கள். இந்நாள் வரைக்கும் சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல். நான் மறைக்கலப்பா. 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல், என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் பாவத்தை உமக்கு, நான் பாவி, மகா பிரதான பாவம். ஆனா இவ்வளவு பாவத்திலே வாழ்ந்து விட்டுதான் ஆண்டுகிட்ட வந்து இருக்கிறோம். ஆனா அதை விட்ட பாவங்கள், செய்த பாவங்கள், தேவனை விட்டு விலக்கிய பாவங்களை திரும்ப நம்ம செய்யாதபடிக்கு இந்நாள் வரைக்கும் அவர் மன்னித்து வந்தார். நம்ம பாவத்தை அறிக்கிறோம். ஒருவன் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். அவன் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்க. பாவத்தை மறைக்கல. நான் பரிசுத்தவான் இல்லை, பாவத்தை அறிக்க. ஆண்டவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். எவ்வளவு பாவம் செய்த, ஆனா இந்நாள் வரைக்கும் என்னை மன்னித்தீர்கள். இன்னொரு வசனத்தை பாருங்கள். 78ஆம் சங்கீதம் 38ஆம் வசனம். அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அக்கிரமங்களை மன்னித்தார். அழிக்கல. நம்மள இந்த கொரோனால நம்ம அழிச்சிருந்த எத்தனை வியாதிகள் வந்தது நமக்கு. இன்னும் சில வைரஸ் வருகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் இந்நாள் வரைக்கும் மன்னித்தவர் தொடர்ந்து மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனா எதற்காக நான் மன்னிச்சிட்டேன், அவன் அக்கிரமம் பார்க்கல, எதற்காக மன்னித்தேன் என்று விசேஷமாக போடப்பட்டிருக்கிறது பாருங்கள். எரேமியா 33ஆம் அதிகாரம் 8-9. அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும். எல்லாரும் பாருங்கள். எரேமியா 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். எத்தனை முறை அவருக்கு எத்தனை துரோகம், எத்தனை அக்கிரமம், எவ்வளவு அநியாயம், எல்லாம் என்ன செய்த இந்நாள் வரைக்கும்
மன்னித்தே எதற்காக மன்னித்தார் பாருங்கள். மன்னித்தே நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக இனிமேல் கர்த்தருக்கு நன்மை செய்ய போகிறார். ஆச்சரியமான நன்மை செய்ய போகிறார். அதிசயமான நன்மை செய்ய போகிறார். பூமி ஜனங்கள் ஆச்சரியப்பட போகிறார்கள். இந்த பரதேசி எப்படி கோடீஸ்வரன் ஆனார்கள், ஒண்ணுமில்லாத லட்சாதிபதி ஆனார்கள், ஒண்ணுக்கு உதவாத எப்படி எஜமான ஆட்சிச்சு எல்லா ஜாதிகளும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நன்மை செய்து அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். மகிமையாக இருக்கும் என்று எல்லா அக்கிரமங்கள் மன்னிச்சா, எல்லாரையும் மாற்றிட்டா. இந்நாள் வரைக்கும் உன்னை மன்னித்ததுக்கு காரணம் உனக்கு சகல நன்மைகளையும் கர்த்தருக்கு கொடுக்க வைக்கிறான். நீ பெற்றுக்கொள்ளாத ஒரு நன்மை ரொம்ப நாட்கள் எதிர்பார்த்து உன் கண்கள் பூத்து போயிடுச்சு. ஆனா கர்த்தர் இந்த நாளிலே உன் ஜனமெல்லாம் கேள்விப்படுகிற அளவுக்கு நன்மையை கர்த்தர் செய்ய போகிறார். நன்மைகளின் நாயகர், நன்மை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். என்னை மன்னித்தார், இந்நாள் வரைக்கும் எனக்கு மன்னித்து எனக்கு நன்மை செய்து நடத்தினார். இனிமேலும் நன்மை செய்து அவர் நடத்தினார். சோர்ந்து போகாதீங்க. அவர் கரத்திலே தீமை இல்லை, நன்மையே இருக்கிறது. நன்மைக்காக நம்முடைய பாவத்தை மன்னித்தாரே, அதுக்காக சோத்திரம் பண்ணுவோம். எல்லா அக்கிரமங்களையும், எல்லா அநியாயங்களையும், எல்லா குற்றங்களையும், எல்லா மீறுதல்களையும் மன்னித்தாரே. சோத்திரம் ஆண்டவரே, சொத்திரிக்கிறோம். எந்த உபாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட உபாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்தார்கள். எந்த கொரோனா வந்ததும் ஆனா கர்த்தர் நிறுத்தி ஒன்றாக வாழ்ந்து போகாத இந்நாள் வரைக்கும் உயிர் கொடுத்தாரு. உயிர் கொடுத்தது, உருவம் கொடுத்தா, உயிரும் கொடுத்தா, நடமாடி வைத்தார். ஒரு சமயம் இந்நாள் வரைக்கும் உயிர் கொடுத்த தெய்வம் படைக்கையிலையோ அல்லது வியாதியாகவோ வீட்டிலேயோ மருத்துவமனையிலோ படுத்துக் கொண்டிருந்தா உயிர் கொடுத்து என்ன போச்சு? இந்நாள் வரைக்கும் ஒரு உயிர் கொடுத்து நடத்தினார். ஆண்டவரே, நான் எங்களுக்கு உயிர் கொடுத்து நடத்தது ஆச்சரியமா இருக்கும். நம்முடைய வாசற்படியிலே அந்த வாதை வந்து நம்முடைய கூடாரங்களுக்குள்ளே உலாவினது சில வாதைகள், எகிப்தின் வாதைகள் உலாவினது. அழிக்கணும், உங்களை நிறுவனமாக்கணும், இவங்களை தூக்கணும் என்று கர்த்தர் உயிர் கொடுத்து நம்ம நடக்கிறது. தேவ பிள்ளையே, இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். நமக்குள்ள நன்றியா இருப்படி ஆண்டவரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் இருக்கு சார். அன்றைக்கு கர்த்தர் ஈசாக்கு பதிலா ஆட்டுக்குச்சி கொடுத்தார். ஆனா இந்நாள் வரைக்கும் நமக்கு சேவை கர்த்தர் செய்து கொடுத்தார். உயிர் கொடுத்த தெய்வம். அதனால் எதற்காக இன்னைக்கு நமக்கு உயிரோடு வச்சிருக்கிறார் பாருங்கள். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பார்வோனிடத்திலும் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பார்வோனிடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரிடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனங்களிடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தீர். அடையாளங்களையும் அற்புதங்களையும் நீ செய்தீர். அவர்கள் உமது ஜனங்களை அகந்தையாய் நடத்தினார்கள். எப்படி நடத்தினார்கள்? பார்வோனுடைய ஜனங்கள் யோசேப்பை அறியாத புதிய ராஜன் அந்த எகிப்தியரை அகந்தையை நடத்தி
ஆனா இந்த ஜனங்களுக்காக தேவன் என்ன செய்தாரா? அற்புதங்களையும் அடையாளங்களை செய்து கொண்டு வந்தார். ஆனா அவர்கள் நம்மை அகந்தையாய் நடத்தினார்கள். இப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கினீர். கீர்த்தியை உண்டாக்கி இந்த ஜனங்களுக்கு நீ ஏன் உயிர் கொடுத்தி தெரியுமா? அற்புதங்கள் அடையாளங்களை செய்து கீர்த்தியையும் புகழ்ச்சியுமாக்கி. ஒரு நோயாளியா இருந்து நான் உட்கார்ந்து இருந்தா பாவம் நோயாளி உயிர் கொடுத்த தேவன் நம்மை புகழ்ச்சியாக செய்கிறார். அற்புதம் அகந்தே நடந்தார். நமக்கு இருந்த அகந்தே செய்யப்பட்டது. இன்னொரு வரைக்கும் உயிர் கொடுத்த கர்த்தர் நமக்காக அற்புதங்களை அடையாளம் செய்து நமக்காக புகழ்ச்சி உண்டாக்கினார். இந்த புகழ்ச்சியை தெரிந்த ஒரு வசனத்தை பாருங்கள். தானியேலின் புத்தகம் 9:15. இப்போதும் தானியேல் 9:15. இப்போதும் உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி, அந்த பார்வோன் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி, இந்நாள் வரைக்கும், அது என்னைக்கோ 2000 வருஷத்துக்கு முன்பாக அல்ல, இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கின. உமக்கு ஆண்டவர் எங்கள் நிமித்தமாக உமக்கு கீர்த்தி உண்டாச்சுப்பா, புகழ்ச்சி உண்டாச்சு. எங்கள் மூலமா உங்களை நாம தூஷிக்கப்படல. உமக்கு கீர்த்தி உண்டாகி, எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கராய் நடந்தோம் ஆகிய எங்களுக்கு இரக்கத்தை செய்து எங்களை புகழ்ச்சி ஆக்கி அற்புதங்கள் அடையாளம் செய்து எங்களுக்கு உயிர் கொடுத்து நடத்தி வந்திருக்கிற ஆண்டவரே, உயிர் கொடுத்த தெய்வம் ஆச்சார். அவருக்கு நன்றி சொல்லதான தெரியும். எல்லாரும் பயந்தார்களே. இந்த கொள்ளை நோய் அப்பா சாவுக்கு பிள்ளைகள் வரல, அம்மா சாவுக்கு பிள்ளைகள் வரல, கணவன் சாவுக்கு மனைவியோ மருமகளோ வரல. எல்லாம் பயந்து போய் தூரத்தில் அங்க நின்று காட்சிட்டு அப்படியே புதைச்சிட்டு போயிட்டார். பிள்ளையை அப்படியெல்லாம் நம்ம உயிர் கொடுத்து நடத்தின கர்த்தராட்சி ஈனம் நடத்தி போகிறார். இன்றைக்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய வருகையோ நம்முடைய மரணமோ கர்த்தர் உயிர் கொடுத்து நடந்து போகிறார். எந்த வயசு வரட்டும் நமக்கு ஜீவனை கொடுத்து நடந்து போகிறார். எனக்கு ஜீவனை கொடுத்தது அல்லாமல் எனக்கு நீ கிருபை பாராட்டி பலன் கொடுத்து நீ ஆதரித்து ஐயா தேவ பிள்ளையே, இன்றைக்கு அவர் உயிர் கொடுத்து இன்னொரு உயிர் கொடுத்தார். எதற்காக உயிர் கொடுத்தார்? என்னை புகழ்ச்சியாக வைக்கிறேன். நான் என்ன புகழ்ச்சி ஆக்கினா நான் அவருக்கு புகழ்ச்சியாய் வாழ்த்து காட்டினேன் என்று கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். நம்முடைய உயிர் கொடுத்த தேவனை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரன் 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 சோத்திரன். உமக்காகத்தான் இந்நாள் வரைக்கும் ஆதரித்தார், தப்புவித்து நடத்தினார். இந்நாள் வரைக்கும் மன்னித்தார், அநேக நன்மையை கொடுத்தார். இந்நாள் வரைக்கும் உயிரோடு வைத்தார். எதற்காக? நம்மை புகழ்ச்சியாக அவமானத்துக்காக. 4வது யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மோசே என்னை அனுப்புகிற நாளில், யோசுவா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. இந்நாள் வரைக்கும் எனக்கு தான் இருக்கிறது. எனக்கு பலன் கொடுத்தீர். இந்நாள் வரைக்கும் பலன் கொடுத்தாரு. எவ்வளோ பலவீனங்கள், எவ்வளோ சுகவீனங்கள். நமக்கு வந்த சுகவீனங்கள் எல்லாம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சுகவீனங்கள் உண்டு. பலவீனங்கள் வந்தது. அந்த கர்த்தர் இந்நாள் வரைக்கும் பலன் கொடுத்தாரே. பலன் அதுவும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நாள் இருந்த பலன்
இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. பலவீனம் இல்லை, பலவீனம் அல்ல. எவ்வளவு பலவீனம் வரட்டும், ஒரு அரை மணி நேரம் நின்று பேசுவதற்கு கர்த்தர் பலன் கொடுக்க மாட்டாரா? ஒரு மணி நேரம் நின்று பேசுவதற்கு பலன் கொடுக்க மாட்டாரா? அவரையே சார்ந்திருக்கும் பொழுது எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சுகவீனம் வந்து எத்தனை பேரால் உட்கார முடியும் சொல்லி சப்படாமல் போட்டு உட்கார முடியும். சேர்ல உட்கார கூட அசையில் இடுப்பெல்லாம் வலிக்கு உட்கார முடியல. ஆனால் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். இந்நாள் வரைக்கும் என்னை படிக்க போட்டு இல்லையே, என் ஏற முடியாத வழிக்கு எனக்கு உட்கார வச்சிருலையே, எனக்கு பலன் கொடுத்து உட்கார வச்சு இந்நாள் வரைக்கும் எனக்கு பலன் தந்தது. எதற்காக கர்த்தர் பலனை கொடுத்தார் பாருங்கள். 2 கொரிந்தியர் மன்னிக்கணும், ரோமரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, கவனிங்கள், ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, உங்களுக்கு பரிசுத்தாவின் பலம் உண்மை நேரிடும். பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் விசுவாசம் தேவனை நடத்துவார். எனக்கு கிருபை கொடுப்பார், எனக்கு பலன் கொடுப்பார். அனுபவித்து நான் செய்வேன், உற்சாகமாய் செய்வேன். அது விசுவாசத்தினாலும் எல்லாவித சந்தோஷத்தினாலும், என்னவா சாதாரண சந்தோஷம், எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நிறைவின் ஆண்டிலே எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவாராக. எல்லாவித சந்தோஷம், எல்லாவித சமாதானத்தை நிறைப்பார். சந்தோஷத்தினால் நிறைத்தார். என்னை பலன் கொடுக்கிறது தெரியுமா? ஐயோ துக்கமா, ஆண்டவரே இன்னைக்கு என்னால பேச முடியலையே, என்னால நடத்த முடியலையே, என்னால வேலைக்கு போக முடியலையே, என்னால பாட முடியலையே, என்னால பிரசங்கிக்க முடியலையே, என்னால worship பண்ண முடியலையே துக்கப்படாதபடிக்கு சகல சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்பி வைத்திருக்கிறார். ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் எனக்கு பலன் கொடுத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யாருக்கெல்லாம் பலன் கிடைத்தது? எனக்கு வந்திருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலன் தந்தீரே. பலன் கொடுத்தார். நமக்கு தெரிந்த வசனம் 2 கொரிந்தியர் 12:9. உன் பலவீனத்திலே என் பலன். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். என்ன போதும்? உன் பலவீனத்திலே மகனே, என் மகளே, என் கிருபை ஊற்றிக்கொண்டு நீ ரொம்ப பலவீனத்தோடு வந்து நின்ற, பலவீனத்தோடு வந்து உட்கார்ந்த. ஆனா கர்த்தர் பலன் கொடுத்தார். அந்த பலன் எதற்காக? கிருபை. வாசிப்பா. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். எப்படி ஆரம்பிக்கிறது? முதல்ல பலன் சொல்லல, என் கிருபை. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். எப்படிப்பட்ட பலன் விளங்குமா? பூரண பலன், சாதாரண பலன் அல்ல. கர்த்தர் இந்த காலாரை நடத்த பலன் கொடுத்திருக்கிறார், மாணவரை நடத்த பலன் கொடுத்திருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் பலன் கொடுத்து நடத்தினார். பலவீனப்பட்டதாக கர்த்தர் பலவீனப்படுத்தவில்லை. ஒரு சமயம் சனிக்கிழமை வரைக்கும் பலவீனமாக இருக்கலாம். நாட்டியம் வரும்போது பலத்தால் ஏற்றுக்கொண்டு பலத்தை நிகழ்ச்சி வந்து விடுகிறார். ஏன் தெரியுமா? எதற்கு எனக்கு பலன் கொடுத்தார் என்று வாசித்தோம். எதற்காக பலன் கொடுத்தார்? சகல விதமான சந்தோஷத்தினால் நிரப்ப. ஐயோ பலவீனமாய் நான் நடத்த முடியலையே, என் ஜனங்களை ஜெபிக்க முடியலையே, என் ஜனங்களை சந்திக்க முடியலையே, என் ஜனங்களோடு பேச முடியலையே. அந்த துக்கம் இல்லாதபடிக்கு சகல சந்தோஷத்தை நிரப்பதற்கு காரணம் இந்நாள் வரைக்கும்
கடைசியா ஒன்று சொல்லி வந்துட்டாங்களா? குழந்தை வந்துட்டாங்களா? பரலப்படுத்தி இது வரைக்கும் வந்துட்டாங்களா? சரி சரி சரி. வா மேல வாங்கம்மா. கடைசியா அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடத்து வந்தேன் என்று சொன்னான். தேவனுக்கு முன்பாக நடக்க இந்நாள் வரைக்கும் விருதை கொடுத்தாரே, அது நல்மனசாட்சியோடு. ஒரு சமயம் உங்க பார்வைக்கு நான் செய்த காரியமோ நீங்க செய்த காரியமோ மற்ற காரியம் அது துஷ்டமா நினைக்கலாம், குற்றப்படுத்தி இருக்கலாம். ஆனா நம்ம மனசாட்சிக்கு தெரியும், நான் இந்த பாதையில சென்றது ஒரு நன்மைக்காக, இந்த காரியத்துக்கு நான் அடிபணிந்தது ஒரு நன்மைக்காக. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், இந்நாள் வரைக்கும் நான் தேவனோடு நடந்திருந்தப்பா, இந்நாள் வரைக்கும் நான் தேவனோடு நடந்தேன். கர்த்தர் நடக்க ஒரு நிமிஷம் அப்படி உட்கார், அப்படி உட்கார். இந்நாள் வரைக்கும் அவர் நம்மை தேவனோடு நடக்க வைத்தார். நேற்று தினத்திலே கிறிஸ்துமஸ்க்கு எல்லாரும் வந்தோம். ஆனா ரொம்ப டயர்டா சாப்பிட்டு டயர்டு தெரிவிடாதபடிக்கு இன்றைக்கு அவருக்கு முன்பாக நிற்க, அவரோடு நடக்க, அவருக்காக காணப்பட, அவரோடு நிற்குவதற்காக வந்திருக்கிறேன். வசன வாசிகளுக்கு ரொம்ப சந்தோஷமா. இந்நாள் வரைக்கும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நல் மனசாட்சியோடு ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக நடந்து வர கிருபை செய்ய. யாருக்கு முன்பாக நடந்தோம்? மனுஷனுக்கு முன்பாக நடந்தோமா? வேஷம் போட்டுமா? வேடுதாரிகள் அல்லவே, வேஷம் போட்டு நடக்கலையே. ஆண்டவரே அது வசன திரும்ப வாசிப்பா. பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, குற்றப்படுத்துறாங்க எல்லாரும், குற்றவாளி கூட்டணி நிற்கிறார். எல்லா ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, எப்படி அழைக்கிறாரு விரோதிகளை? சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும், இந்நாள் வரைக்கும் ஒன்னு ரெண்டு விஷயம் இல்ல, எல்லா விஷயத்திலும் கர்த்தருக்காக செய்து கொண்டு பல பேர் சொல்லட்டும், என்னன்னா சொல்லட்டும், அதை பத்தி கவலை இல்லை. உலகமே என்னை துஷ்டன் சொல்லிட்டு என் மனசாட்சி நல்லது சொன்ன பாக்கியம். ஊரே என்னை நல்ல பரிசு, நல்ல அன்பான ஊழியக்காரன் சொல்லிட்டு என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தான எனக்கு ஐயோ. அவர் சொல்றாரு, எல்லா விஷயத்திலும் நான் நல்மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நான் நல்மனசாட்சி. ஒருத்தர் இப்படி அப்படி வெள்ள ஒரு கண்ணு, சின்ன ஒரு கண்ணு, அங்க ஒரு கண்ணு, இவங்க ஒரு எல்லோரும் நல்மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக யாருக்கு நான் நடந்தேன்? இந்நாள் வரைக்கும் நானு மனுஷருக்கு நடக்கல, என் தேவனுக்கு நடக்க வைக்கிறே ராஜா. இந்த கொரோனா பிரிவையும் தேவனுக்காக வைராக்கியம் நிற்க வைக்கிறே. தேவனை நடக்க வைத்தாரே, இந்நாள் வரைக்கும் நடக்க வைக்கிறதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய நம்ம ஜீவனுடைய சாட்சியாக பரிசுத்தாவிடத்தில் வரும்போது நீங்கள் பலன்களை யூதேயா, சமேரியா எங்கும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது. ஆனா வசனம் சொல்கிறது பாருங்கள், அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும், யாருக்கு? இந்நாள் வரைக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு, பெரிய வயசானவருக்கு மாத்திரமல்ல, இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். சாட்சியாக என்னை சாட்சியாக இருந்திருக்கிறார். கர்த்தர் நம்ம அவரோடு நடக்க வைத்த நமக்கு எத்தனையோ காரியங்கள் அப்படி விரோதமாக நடக்கும். இந்த ஆண்டவர் வேண்டுமா?
இந்த இயேசு நமக்கு தேவையா? இவர்கிட்ட நம்ம இன்னும் இருக்கணுமா என்று எத்தனையோ நமக்கு காரியம் நடந்தது. ஆனாலும் கர்த்தர் சாட்சியாக நிறுத்தி வைத்திருக்கிறார். என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையால் இந்நாள் வரைக்கும் அவரோடு நடக்க வைத்தார். எதுக்கு தெரியுமா? அவர் சாட்சியாய் நிறுத்த. ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற பிள்ளைகளுக்காக, யூடியூப் மூலமாய் பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்காக, டிவி மூலமாய் பார்க்கிற அநேக மக்களுக்காக, மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, படியேற்றி அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, கீழே அமர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, வெளியே சேர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருக்காக திருக்கரத்திலே வருகிறோம் ஐயா. இந்நாள் வரைக்கும் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டு வருகிறதே. அது எத்தனை ஆண்டா இருக்கட்டும், அவர் யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்ளுவா. இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்நாள் வரைக்கும் நீ ஆதரித்தீரையா, இந்நாள் வரைக்கும் நீ மன்னித்தீரையா, இந்நாள் வரைக்கும் பலந்தந்தீர் ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் கர்த்தாவே தேவனோடு நடக்க வைத்தீர், இந்நாள் வரைக்கும் உயிரோடு வாழ வைத்திருக்கிறீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உயிர் கொடுத்தீரே, இந்நாள் வரைக்கும் உயிர் கொடுத்தீரே. ஸ்தோத்திரம். புகழ்ச்சியாக உயிர் கொடுத்திருக்கிறீர், இன்னும் புகழ்ச்சியாக்க போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொரு ஆசீர் நாமத்தை மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமென்.